ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. நம்ம அபிராமி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 5வது பாடல். இதனோட பலன் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே இப்ப தேவைப்படுற ஒரு விஷயம். மனக்கவலை தீர பார்க்கறதுக்கு முன்னாடி கணபதி காப்போட ஆரம்பிப்போம். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. 5வது பாடல் மனக்கவலை தீர்வதற்காக. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் முளையால் வருந்திய வஞ்சி மருங்குகள் மானோன் மணி வார்ச்சடையோன் அருந்திய நஞ்சை அமுதமாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் முளையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்ச்சடையோன் அருந்திய நஞ்ச அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. இப்ப பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். உயிர்கள் இடத்துல 3 நிலைகள் இருக்கு. என்னன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல். அதே மாதிரி காலங்கள்ல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதுக்கப்புறம் விழிப்பு, அதாவது நம்ம விழிப்புடன் இருக்கிறது, கனவு, ஆழ்ந்த தூக்கம் என்னும் 3 நிலைகளிலும் பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்க்கலோகம். இந்த புவர்லோகம் அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கக்கூடியது. சித்தர்களும் முனிவர்களும் இருக்கக்கூடிய இடம் எதுவோ அதுவே புவர்லோகம். இந்த புவர்லோகம் லோகங்கள்ல 2வதா கருதப்படுது. அப்படி பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம் அப்படின்ற 3 நிலைகள்லையுமே பொருந்தி இருக்கின்றவளை புகழ்ந்து அப்படியே பேசுவதற்கு ஏற்ப மிக்க அழகுடன் இருக்கும் என்னுடைய அபிராமி அன்னையே, வருந்திய அந்த கொடி போன்ற இடையுடைய அன்னையே, அன்பர்களை ஞான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய மனோன்மணியே. ஞானம்தான் மிகவும் மனிதனுக்கு தேவையானது. ஏன்னா ஞானம் இல்லாதனாலதான் நமக்குள்ள பகை, வெறுப்பு, கோபம், இது மாதிரி தேவையற்ற குணங்கள் வருது. அதுக்கு காரணம் அஞ்ஞானம்தான். அதை விலக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அன்னை அபிராமியதான் மனோன்மணியே அப்படின்னு சொல்றாரு. தேவர்களும் அசுரர்களும் அமுதம் எடுப்பதற்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்ப இந்த வாசுகி பாம்பைதான் கயரா பயன்படுத்தினப்ப அத 2 பக்கமும் அவங்க கடையிறப்ப இழுக்கிறப்ப வலி தாங்காம வாசுகி பாம்பு அவங்களோட ஆழகால விஷத்தை கக்குனாங்களாம். அப்படி கக்கும் போது என்ன ஆச்சு, அதுல இருந்து வந்த அந்த நெடி, அதுல இருந்து வந்த வாசனையே தேவர்களாலையும் சரியா அசுரர்களாலையும் தாங்க முடியல. தேவர்கள்லாம் அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டாங்க. அப்ப கிளம்பிட்டாங்கன்னா போய் அதுல இருந்து ரொம்ப தூரம் போகணும்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்ப அது காற்றோட கலந்து ஒரு மனிதருக்கு மற்ற ஜீவராசிகள் மேலையும் அது பட்டதுன்னா என்ன ஆகும்? அதனால நம்ம சிவபெருமான் அதை எடுத்து அருந்தினாராம். சரி, அப்படி அருந்திட்டாரு அப்படின்னா அவர் உடலுக்குள்ள
போச்சு அப்படின்னா அதுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அண்டமுமே சிவன் தான். அப்ப இந்த ஜீவராசிகள், இந்த பிரபஞ்சமே கஷ்டப்படும். அப்படி வெளியில விட்டாலும் எல்லாரும் துன்பப்படுவாங்க. இத புரிந்து கொண்ட நம்மளோட அபிராமி அன்னை பராசக்தி என்ன பண்ணாங்கன்னா, அந்த கழுத்திலேயே அதை நிற்கிற மாதிரி வைத்து அந்த ஆழகால விஷயத்த நம்மளோட சிவபெருமான நீலகண்டனா மாத்துனாங்க நம்ம அன்னை. அந்த நஞ்சையே அமுதாக்கிட்டாங்களா நம்மளோட அம்பிகை. நீர்ல பிறக்கக்கூடிய தாமரை மலர் எவ்வளவு மென்மையா இருக்கும். அது மேல அழகிய உருவுடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை அபிராமியே. இந்த உலகுக்கு எல்லாத்துக்கும் ஆதியும் நீதான், அந்தமும் நீதான். அப்படி இருக்கக்கூடிய அபிராமி அன்னையே, உன்னோட அழகிய பாதத்தை என்னோட தலைமேல நான் அணிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம அபிராமி பட்டர். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் முளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்ச்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. நம்ம மனக்கவலை தீருவதற்கு ஆன அரிய மருந்து இந்த பாடல் வரிகள். இதை பாடுவோம், எல்லாரோட மனக்கவலையும் தீரட்டும். ஏன்னா நமக்கு எந்த கவலை, நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் நடக்கிறத பார்த்து கண்டிப்பா நம்ம மனசு கவலைப்படும். அந்த மாதிரி கவலைகளையும் தீர்க்கக்கூடியதுதான் இந்த பாடல் வரிகள். இதை பாடி எல்லாரும் மனதார மகிழ்ச்சியோட வாழ்வோம். அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்போம். அன்னை அபிராமியின் அருளை பெறுவோம். ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி.